இப்ப இதை கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, இது அரசாங்க காசுலேயே கொடுத்தது மாதிரி ஆயிடும். இல்லைன்னா தேவையில்லாம சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசுலேருந்து கொடுக்கறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. KN நேரு அந்த துறை சார்ந்த பல ஊழல் நடந்திருக்குது. வாட்ஸ்அப் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குதோ எல்லாம் இருக்காங்க. எப்போங்க எஃப்ஐஆர் போடுவீங்க அப்படின்னு. இப்போ இந்த இது மேலதிக ஆமாம், இப்போ இடி சொல்லியிருக்கிறது சரியா, உண்மையிலேயே அங்கே பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? ஊழல் தடுப்பு அந்த பிரிவு இல்லையா? இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ பண்ணுவேன், அதனாலதான் எஃப்ஐஆர் போடல. 400-385 டெண்டர், 16,000 கோடிக்கு மேல உள்ள மதிப்புள்ள டெண்டர்களை அவங்க விடுறாங்க. நயினார் நாகேந்திரன் அழகாக சொல்லியிருக்கிற கடைசி நேர கள்ளா கட்டுதல் அப்படின்னு. வடிவேலு ஒரு காமெடியில் சொன்னா, போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி. இன்னும் ஒரு மாதம் தேர்தல் ஆணையம் இன்னும் 15 நாள்ல அறிவிக்குமா 20 நாள்ல அறிவிக்குமான்னு தெரியாது. அடிச்சு கிளப்படா, கிடைக்கிறதெல்லாம் பாடுறா அப்படின்னு எடுக்கணுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. இப்ப இவங்க உடனே வசதியான சொல்லுவாங்க, மதம் மாறிவிட்டால் அந்த ஜாதிய வன்மம் குறைந்து விடுமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு மதம் மாறினேன்? இப்ப ஏற்கனவே அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுதான் இப்போ ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறப்ப நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பு எந்த வகையில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தேர்தலுக்காக கோடைக்கால சிறப்பு தொகுப்புடன் ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை விடுவித்த ஸ்டாலின். டிஜிபி நியமனம் தொடர்பாக திமுக அரசுக்கு கெடு விதித்த சுப்ரீம் கோர்ட். 12 நாட்களில் 4,385 டெண்டர்கள் வெளியீடு, கடைசி நேரத்தில் கல்லா கட்டவா என கேள்வி. பிரபாகரன் குறித்த பேச்சுக்காக இலங்கை தமிழர்களிடம் டிசைனாக மன்னிப்பு கேட்கும் திருமாவளவன். வங்கதேசத்தில் அடுத்த பிரதமராகும் BNP கட்சியின் தாரிக் ரகுமான். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்று காலையிலேயே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தங்கள் வீட்டில் கூட ஏதாவது ஒரு விசேஷமோ இல்லை பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றாலோ அவங்க அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சி அப்படிதான் காணொளிகள்லாம் வருது. பார்க்குறோம்னா நம்ம சேனல் எல்லாம் பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, மாதந்தோறும் வரக்கூடிய அந்த உரிமை தொகையை அடுத்து வரக்கூடிய 2 மாதத்துக்கும் சேர்த்து இப்பவே போட்டுட்டாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3,000 வந்துருச்சு. சரி, அப்படி பார்த்தா 3,000 தானே வரணும், ஆனா 5,000 கிரெடிட் ஆயிருக்கே அப்படின்னு பார்க்கும்போது கோடை கால சிறப்பு தொகுப்பாக, அதாவது என்னுடைய வயதிலே ஒரு பாதி வயசு வரைக்கும் வெயில் காலம்லாம் இருந்திருக்கு. அதையெல்லாம் தமிழக அரசு வரைக்கும் அதை வெயில் காலமா ஏத்துக்கல. முதல் முறையாக கோடை கால சிறப்பு உதவித்தொகைன்னு ஒண்ணு அரசு அறிவிச்சு அதுக்கு சேர்த்து 2,000 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்படின்னா வெயில் அதிகமா தான் இருக்க போகுது, கரண்ட் பில் எல்லாம் கூட தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 5,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1,15,00,000 தோராயமாக உள்ள குடும்ப ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம். தமிழகமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு செய்திகள் பரவிட்டு இருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இங்க சரியா சொன்னீங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்திற்கு பிளஸ் 2,000 rupees எக்ஸ்ட்ரா. அது ஃபார் சம்மர் ஸ்பெஷல். சில் பண்ணவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இனியாவது கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுதுங்கிற ஒரு திடமான நம்பிக்கை நம்மளுடைய இரும்பு கரம் கொண்ட அப்பாவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்க இதோட சேர்த்து கொஞ்சம் இன்னொரு மாசத்துக்கும் சேர்த்து பார்க்கணும். ஜனவரி பொங்கல் அப்போ ஒரு 3,000, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் இது வரைக்கும் அவங்கள அப்படியே சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கான பணத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது யாரோ ஒரு IAS ஆஃபீஸர் கழிவறையில் உட்கார்ந்த பொழுது கன நேரத்தில் அவருக்கு ஒதுச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் நாங்க இருந்த ஆட்சியில இருந்தப்ப பொங்கல் தொகுப்பு 5,000 கொடு 5,000 கொடுன்னு கேட்டீங்களே, இப்ப கொடுங்க 5,000 அப்படின்னு எடப்பாடி உள்பட நான் கேட்டாங்க. இவங்க அப்படியே கமுக்காதான் இருந்தாங்க. நம்மளே கூட 5,000 எலெக்ஷன் வருது 5,000 கொடுப்பாங்களா, எவ்வளவு கொடுக்க போறாங்க பார்ப்போம் அப்படின்னு. அவங்க அதுலயும் ரொம்ப விவரமா தொகுப்பெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதை கொடுத்துட்டு 3,000 கொடுத்தாங்க. நமக்கு அப்பவே டவுட்டா இருந்தது. அதுதான் அந்த கன நேரத்தில் விதித்த அந்த ஐடியா. IAS ஆஃபீஸர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் நம்ம 5,000 தான் கொடுக்கணும், ஆனால் இப்போ 3,000 கொடுத்துட்டு
அந்த தொகுப்போ இது இந்த மந்த்லி கொடுக்கறதோட சேர்த்து ஒரு 2000 அதை வந்து ஒரு தனியாக கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு தாராளமான முதல்வர் இருக்கிறாரு அப்படின்னு அந்த மக்கள் நினச்சிப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இது வந்து தொடரும், இதை விட இன்னும் கூட அதிகமாகவே நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு. அதற்கு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், பாஜகவுடைய தலைவர் அனைவருமே எல்லாருமே ஈவன் விஜய் உள்பட இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. உருவுனது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு அப்படிங்கிறது. உருவுனது மீன்ஸ் என்னன்னா, இப்போ ஈவி கட்டணம் இதை வந்து சாதாரணமாக எல்லார்ட்டையும் நீங்கள் சென்னையிலேயே யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 ரூபா 900 மேக்ஸிமம் வந்துருக்கும். ஏசி கிசியெல்லாம் ரெகுலராக போட்டு சம்மர்லலாம் போட்டாலே 1000 ரூபா. இப்போ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா 3000 ரூபா, 2500 ரூபாலேருந்து 3000 ரூபாம்பாங்க. சொத்து வரி அது கேட்டிங்கன்னா எவ்வளோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு மினிமம் 35,000லேருந்து 40,000 அவங்கள்ட்டேருந்து உருவிருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய லெவலில் சொத்து வரி அதிகமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய இது கமர்ஷியல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அது லேக்ஸில் போகும். மினிமம் 35,000லேருந்து 40,000 ரூபா இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் கணக்கு மாதம் 1000 ரூபா அப்படிங்கிறது ஒரு கணக்கு போடுங்க, 12,000. பொங்கலுக்கு ஒரு 3000. இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு 2000, 17,000. இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? உங்கள்கிட்ட இருந்து வாங்கினது எவ்வளவு அப்படிங்கிறத இந்த புத்தி, அடிப்படை புத்தி மக்களுக்கு புரிஞ்சதுன்னா திமுகவை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. அடிக்கிற கொள்ளையெல்லாம் இதுலேயும் கூட எவ்வளவு சேஃப் பாருங்க. எலெக்ஷன்ல அவங்க இன்னொன்னுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க போறாங்கிறது ஒண்ணு. இப்ப இதை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, இது அரசாங்க காசுலேயே கொடுத்தது மாதிரி ஆயிடும். இல்லைன்னா தேவையில்லாம சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசுலேருந்து கொடுக்கறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஏற்கனவே பல அமைச்சர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறவங்களாம் 20-80 ஷேர் இப்போ போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதில் நாங்கள் அடிக்கிறோம். 80% ஒரு இடத்துல கொடுக்குறோம், 20% தான் நாங்கள் வச்சுக்கிறோம். இப்போ எங்களுக்கு இன்சார்ஜு அப்படின்னு 20 தொகுதியை பார்த்துக்க, 35 தொகுதியை பார்த்துக்க, 52 தொகுதியை பார்த்துக்க அப்படின்னு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் சேர்த்து வச்சிருந்த காசையும், சேர்த்து வச்சிருந்ததுன்னா நல்ல விதமாக இல்லை, திருடி வச்சிருந்த காசையும் இப்போ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு அழுபதாக ஒரு வார பத்திரிகை வந்து செய்தி விட்டுருக்கு. 80% அங்கே கொடுத்துருக்கோமே, 10 பைசா அவங்க இழக்க மாட்டாங்க, 20% தானே நாங்கள் எடுத்திருக்கோம், அதுலேயும் எல்லாத்தையும் உருவிடுவீங்களா? எப்படி மக்கள்கிட்டேருந்து உருவுறாங்களோ அதே மாதிரி கொள்ளையடித்த அமைச்சர்கள்ட்டேருந்து நைஸாக உருவுறாங்களே அப்படிங்கிற வருத்தம் திராவிட அமைச்சர்களுக்கு இருப்பதாக அந்த வார பத்திரிகை போட்டிருக்குது. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, பீகாரில் இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு அடாக் அமௌண்ட் நம்ம அடுத்தது நம்ம இதை கேட்டோன்னா, ஹே சங்கி நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு நம்மளை கேட்க போகிறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அது பெண்களுக்காக கொடுத்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பீகாருங்கிறது ஒரு பிற்படுத்தப்பட்ட மாநிலம் அப்படின்னு. ஏன் பிற்படுத்தப்பட்ட மாநிலமாக அது இருந்ததுன்னா, லாலு பிரசாத் யாதவ் போன்ற மிக அதீத உத்தமர்கள் வந்து பல ஆண்டுகள் காட்டாட்சி செய்ததுனால அங்கே எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை, உள்ள அராஜகம் இருந்தது. எம்எல்ஏவே ரவுடியாக தான் இருப்பான். இவ்வளவு பிரச்சனைகள் தாண்டி நிதிஷ்குமார் கொஞ்சம் வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் இருந்து. இன்னும் பாருங்க, பீகார் போன்ற இடத்துலயே அவர் வந்து மதுவிலக்கை கொண்டு வர அளவுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வராரு. பெருவாரியாக அவர் மீதோ இல்லை பெரிய இந்த அமைச்சர் மீதோ ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அதனாலதான் இந்த முறையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறது ஒரு பக்கம். இப்போ அந்த பிற்படுத்தப்பட்ட மாநிலம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ அதனாலதான் சொல்றேன், ஆண்டு வருமானமே அங்கே 40,000 65,000 இருக்கிறது, எவ்வளவோ கோடி பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த 10,000 ஆண்டுக்குங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதை வைத்து அவங்க என்ன தொழில் செய்யலாம், அந்த மாடு வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு அது குறிப்பாக அது பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே உரிமை தொகை, இப்போ கார் வச்சிருந்தா கூட உரிமை தொகையில சேர்க்கலாங்கிற அளவுக்கு இவங்க மிக விசாலமான மனது கொண்டு இங்கே இருக்கிறவங்க பண்ணாங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை, இப்போ கூட சமீபத்தில் முதல்வர் சொன்னார், நம்மளாம் எப்போ கிராஸ் பண்ணியாச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தோட போட்டி போடுறதெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு, நம்ம ஸ்வீடன் ஜெர்மனி அது கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. பின்தங்கிய மாநிலம் பீகார், அங்கேயே 10,000 ரூபாய் எவ்வளவோ வருஷத்துக்கு இருக்கு அந்த பெண்களுக்காக 10,000 கொடுத்துலாம். நீங்க அது வந்து தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதாகவே வச்சுப்போம். நீ ஸ்வீடன் ஜெர்மனியோட போட்டி போடுற மாநிலம், நீ 8,000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்க, 2,000 தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் நீ ஓட்டுக்கு எவ்வளோ 1000 கொடுக்க போறேங்கிறது தெரியுது. அப்படின்னா
உனக்கு வெக்கமா இல்லையா? மானம், சூடு, சொரணை, அதாவது காசுனால அந்த மக்களை விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறாங்க. இது வந்து அதாவது பெண்களாக இருக்கட்டும், இந்த ஓட்டு போடக்கூடிய ஆட்களை இவங்களை வந்து ஒரு பிச்சைக்கார மனோநிலையிலே வச்சிருக்கோம். ஏன்னா இதை நான் சொன்னேன்னா நீங்க வந்து பாருங்க, ஒரு நலத்திட்டத்தை அரசு கொச்சைப்படுத்துகிறாயா அப்படின்னு. நான் கொச்சப்படுத்தல, அன்பரசன் தாமா அன்பரசன் நாங்க 1000 ரூபாய் கொடுக்கலன்னா பல பேர் சோறு இல்லாம இருந்திருப்பான். அதையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பக்கம் இலவச அரிசி, ஒரு பக்கம் மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்க கொடுக்குற 1000 தாண்டா நீ சோறு பொங்கி திங்கிற டேஷ் அப்படின்னு தாமா அன்பரசன் தான் சொன்னார், நம்ம சொல்லல. நீங்க சொல்லல. அவருடைய பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்காரு. இந்த 1000 தான் பல பேர் உயிரோடு இருக்கிறான், இல்லாட்டினா அவன் வந்து பசி பட்டினினால செத்துருப்பான். அந்த பசி இப்போ வந்து 26 கோடி மக்களை வந்து நான் வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்திருக்கேன்னு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் மோடி. 1000 ரூபாய் கொடுத்ததுனால தான் பாதி பேர் பசி இல்லாமல் இன்னைக்கு உறங்குகிறான் அப்படிங்கிற ஒரு தாத்பரியமான உண்மையை வந்து தாமா அன்பரசன் நம்ம சொன்னதை பார்க்குறோம். அவே இந்த என்னதான் இவங்க வந்து தேசிய சராசரியை விட ஜிடிபி நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட, நாங்க கொடுக்குற காசுல தான் உன்னால வாழ முடியும் அப்படின்னு மாநில மக்களை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அது மட்டும் இல்லாம இப்போ 2.0 வந்தால் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 வாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஸ்கஷன் இது எப்படி அரைவ் பண்ணாங்கிறத நீட்டி முளைக்கெல்லாம் எழுதியிருக்காரு. 2-3 நாட்களாக அவருக்கு ஒரே டென்ஷனா இருந்தாராம். ஐஏஎஸ் ஆபீசர்களோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எல்லாம் செனட் ஆஃப் ரோடு வாங்க பேசுவோம், ஃபைல்களை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரா. காலையில 6 மணிக்கு ஒருத்தவங்களோட பேசுறாரு, 10 மணிக்கு ஒருத்தவரோட பேசுறாரு. எல்லா ஐஏஎஸ் ஆபீசர், உதயநிதி அவர் எப்போ லேட்டா வர்றது மாதிரி லேட்டா வருவார் இருக்கு, வந்து அவரோட டிஸ்கஷன் கோப்புகளாக அனைவர் ஐஏஎஸ் ஆபீசர்கள் வந்தாங்க. கடைசியில் பார்த்தோன்னா மிகப்பெரிய சதி திட்டம் நடக்க இருந்தது. எடப்பாடியும் மோடியோடு பேசி, அமித்ஷாவோடு பேசி, இனிமே வந்து மகளிர் உரிமை தொகையை தமிழக மக்களுக்கு அடுத்த 3-4 மாதங்களுக்கு கிடைக்காமல் செய்ய வேண்டும். உச்சி குடுமி மண்டபத்துல வச்சு அது வந்து கோர்ட்டு 10 மணிக்கு தொடங்க இருப்பதற்குள்ளார எல்லாருடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போடுறா அப்படின்னாராம். தங்கம் திணறு அப்படி சாலையை இப்படி கடந்து அவருடைய காரிலே ஏறுவதற்குள் அனைவருடைய அக்கௌண்டிலும் 5000 வந்து விழுந்தது அப்படின்னு நீட்டி. என்னடா அது, மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு விவசாயிகளுக்கு அங்க ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவோ கோடி மக்களுக்கு உருட்டுற அப்படியே டெய்லி கொடுக்க. அதாவது இவங்களா கமிட் பண்ண ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்னென்ன பில்டப் நீட்டி முளைக்கலாம் இருக்கான். ஏன்னா இதை தடுக்க இருந்தது, அதாவது அதுல வந்து ஒரு அரசியல் பண்ணல, தடுக்க இருந்தார்கள். அதனாலதான் நான் வந்து மக்களோடு எந்த இது அப்ப என்ன சொல்றேன்னா, அடுத்த முறை ஆட்சி வந்து இது வந்து பல பேர் வந்து முட்டுக்கட்டை போடுவாங்க, அந்த முட்டுக்கட்டையெல்லாம் தகர்த்தெறிந்து உங்களோட நான் நிற்பேன், காசு கொடுப்பேன் அப்படின்னா, காசு கொடுப்பேங்கிறது இது என்ன, இந்த மக்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. இந்த பிரச்சாரத்தை, அதாவது காசு கொடுத்தாதான் இந்த மக்கள் வாக்களிப்பார்கள், நலத்திட்டம் உங்களுக்கு நல்ல ரோடு, நல்ல தண்ணி, அதாவது மலம் கலக்காத தண்ணி, சாக்கடை கலக்காத தண்ணி, இதையெல்லாம் கொடுப்பதை விட இவனுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோன்னா போதும் அப்படின்னு இந்த அரசு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை இவர் திமுக எடுத்து செல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை அதிமுகவா இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், பாஜக இருக்க, நாம் தமிழர் உட்பட எப்படி இதை முறியடிக்கிறார்கள், மக்கள் இதை முதல்ல எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோடைய ரிசல்ட் மாறும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக, தமிழகத்துல டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் அவர்களுடைய பணிக்காலம் நிறைவுற்றது. அதன் பிறகு பொறுப்பு டிஜிபியாக ஒருவர் நியமிச்சிருந்தாங்க. இப்போ வந்து மத்திய தேர்வாணைய மையத்துக்கு வந்து இவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் தமிழக அரசு, அதுதான் முறை. அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டிஜிபி அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இது வரைக்கும் அவங்க இந்த லிஸ்ட்டை கொடுக்கல. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, 1 வாரம் கெடு கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க வந்து அந்த மத்திய தேர்வாணைய மையத்துக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, சீக்கிரமா டிஜிபியை நியமிக்கணும், ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது அப்படின்னு ஒரு கொட்டு தான் சொல்லணும். 1 வாரத்துக்குள்ள குடுங்கையாயோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைஸ் சான்சலரை நாங்களே நியமிப்போம், அதற்கான தேடுதல் குழுவை நாங்களே அமைப்போம் அப்படின்னு. உன்னால் ஒரு டிஜிபி ஒரே ஒத்த சீட்டு, அந்த ஒரு பதவிக்கான ஆளையே உன்னால் தேர்ந்தெடுத்து நீ வந்து அந்த தேர்வாணையத்துக்கு அனுப்ப முடியலன்னா, நீங்கள் எல்லா வைஸ் சான்சலரையும் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க, அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழகத்தில் 2 இடத்துல ஆள் இல்லை. 2 இடத்துல ஆள் இல்லைங்கிற சென்ஸ் என்னென்னா, இப்போ டிஜிபி நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் ஜெய்வால் இருந்தார், ஒப்பாயாச்சு.
அதுக்கப்புறம் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடரமணின்னு வந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் அட்மிட் ஆனாருங்கிறதுக்காக அடுத்த பொறுப்பு டிஜிபியாக அபய் குமார் சிங் வந்தார். இந்த அபய் குமார் சிங் எங்கிருந்துடா வந்தார் அப்படின்னா, அவர் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அந்த விஜிலன்ஸ்ல இருந்தார். இப்ப அங்கேருந்து இங்க வந்துட்டா அங்கேயே ஒரு பொறுப்பு தான், அங்க ஒரு வேக்கண்ட் வந்துருது இல்லையா? வேக்கண்ட் அப்படின்னா எந்த இடத்துலலாம் இப்ப விஜிலன்ஸ் உடைய வேலை என்ன? யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்களா இல்லையா, அதுக்கான முகாந்திரம் இருந்ததுன்னா அவங்க மீது வழக்கு பதிவு செய்து அதற்கான சரியான தாஸ்தவேஜுகளை ஆவணங்களை எல்லாம் திரட்டி கோர்ட்டில் போய் இவர் பாருங்க இவர் திருடியிருக்காரு, இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கு சிறை தண்டனை உட்பட உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை வாங்கி கொடுக்கணும். இப்போ அதில் ஒரு ஆள் வேக்கண்ட்டு. ஸோ பூந்து வடலா நீங்கள் என்னதான் கேஸ் கொடுத்தாலும் அதை எடுக்கிறதுக்கு எஃப்ஐஆர் பதிவு. இப்போ நீங்கள் இதோட சேர்த்து பாருங்க, டிஜிபிக்கு வந்து இடி வந்து 2-3 தடவை லெட்டர் எழுதுது. என்ன லெட்டர் எழுதுது? KN நேரு அந்த துறை சார்ந்த பல ஊழல் நடந்திருக்குது, வாட்ஸ்அப் இது என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குதோ எல்லாம் இருக்காங்க, எப்போங்க எஃப்ஐஆர் போடுவீங்க அப்படின்னு. இப்போ இந்த இது மேலதிக ஆமாம் இப்போ இடி சொல்லியிருக்கிறது சரியா, உண்மையிலேயே அங்கே பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? ஊழல் தடுப்பு அந்த பிரிவு ஆள் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ பண்ணுவேன், அதனாலதான் எஃப்ஐஆர் போடல. சரி, எஃப்ஐஆர் ஒரு டிஜிபின்னு ஒருத்தர் இருந்தா தெரியாம போடுவார், அவரே பொறுப்பு டிஜிபி, அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னா அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ அந்த செட்டப், அதாவது இப்போ நீங்க எதற்காக திமுகவை விஞ்ஞானபூர்வமாக திருடக்கூடிய ஒரு கட்சி, அவங்க எந்த இடத்துலையும் சிக்காமல் பார்த்துப்பாங்க அப்படின்னா இப்படித்தான். இப்போ நீங்கள் கெடு விதிச்சிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டு, இப்போ இதுக்குமே ஒரு IAS ஆஃபீஸரோ இல்லை இவங்களுக்கு தெரிந்த ஆகச்சிறந்த அட்வொகேட் யாரோ இன்னும் கூட டிலே பண்ணலாங்க. இதில் ஒரு சில ஓட்டைகள் இருக்கிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீர்களா, குஜராத்தை பார்த்தீர்களா, அஸ்ஸாமை பார்த்தீர்களா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிடுவோம், நைஸாக எலெக்ஷன் வந்துடும், நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் போலீஸ் எல்லாம் வச்சு எங்கெங்கே அது எமர்ஜென்சி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை வேறு எந்த வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது, அதை யார் பக்கத்துலையும் சிக்காமல் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது, அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் அதே போல் செய்யணும்னு முயற்சி பண்ணால் அதை எப்படி தடுப்பது, அவர்களுடைய பணத்தை எப்படி முடக்குவது, இது போல் பல திட்டங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு யாராவது அதிபுத்திசாலிகள் இப்போ எப்படியும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க தான் செய்வாங்க. அதாவது 2 முக்கியமான பதவிகள், அந்த பதவிகளில் ஆள் இல்லாமலே பார்த்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது? டெய்லி கஞ்சானால எவ்வளவு வன்முறைகள் இது நடந்துக்கிட்டு இருக்கு, கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட சேலம் அந்த மாநாட்டில் விஜய் கேட்டிருக்காரு, ஒரு டிஜிபி போட கூட வக்கில்லாத இந்த அரசு வந்து மற்றவங்களையெல்லாம் கேள்வி கேட்டுது, மற்ற கட்சிகளை வந்து கேட்குது, உனக்கு நிர்வாகம் தெரியுமா, இப்போதானடா கட்சியை தொடங்கியிருக்க, உனக்கு ஆட்சினா தெரியுமா, அதிகாரம்னா தெரியுமா, பவர்னா தெரியுமா, அட்மினிஸ்ட்ரேஷன்னா தெரியுமா, அதற்கான அனுபவம் உண்டா அப்படின்லாம் எங்களை கேள்வி கேட்குறாங்க. ஏன் ஒரு பதவி போட வக்கு இல்லை, ஒரு TNPSC ஒழுங்காக நடத்த வக்கு இல்லை, ஒரு தேர்வை நடத்த வக்கு இல்லை, தேர்வாணையத்திற்கு டிஜிபி யாருன்னு சொல்றதுக்கும் வக்கு இல்லை. பரவாயில்ல, ஒரு தமிழகம் சார்ந்த விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருக்காரா இல்லை ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுத்தாரா, அது நமக்கு தெரியாது. அது கரெக்டாக தான் நீங்கள் இன்னைக்கு ஓரளவு நல்லா தான் பேசுனது மாதிரி நமக்கு தெரியுது. அவர் வந்து கேட்குறாரு, ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே தான் போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு கூட, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் அனுபவம் இருக்குதானே எங்களை பார்த்து கேட்குறவங்களுக்கு அவர் சரியாக 2 கேள்வியை கேட்குறாரு. உன்னால் ஒரு எக்ஸாம் நடத்த முடியல, ஒரு டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணால் துப்பு இல்லை, நீ எங்களுக்கு இந்த கேள்வி எங்களை பார்த்து கேட்காத அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களே. நேற்று பெஞ்ச மழையில காளான், அந்த காளானான விஜய் வந்து கரடியே டேஷ் பண்ண மொமெண்ட்டில் ஸ்டாலினை பார்த்து கேள்விக்கூடிய ஒரு நிலைமையில இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக, இதுவுமே முதல் செய்தி கூட கிட்ட ஏறத்தாழ தொடர்புடையது தான். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சூசகமாக பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இனிமே எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படிங்கும்போது அரசு இயந்திரம் எவ்வளவு வேகமா சுழலுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கடந்த 12 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 4300 சொச்சம் டெண்டர் ரிலீஸ் ஆயிருக்கு.
அதாவது அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துல SIR பணிகளில் அரசு பணியாளர்கள் வந்து பிஸியா இருந்தாங்க, அதனால நிறைய ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு. அந்த ஒர்க் எல்லாம் இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க கிளீன் பண்ண போறோம். அது கிட்டத்தட்ட பார்த்தா அதோட வேல்யூ 15,000 கோடின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 12 நாளைக்கு உள்ள மட்டுமே நான் இந்த 15,000 கோடி வேல்யூ உள்ள ஒர்க்கை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது மாதிரி 12 நாட்கள்ல 4,385 டெண்டரை வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணி நீங்க அந்த மதிப்பும் சொல்றீங்க. இப்போ எதுக்கு திடீர்னு இந்த டெண்டர்கள், அதுவும் குறிப்பாக எதுலன்னா சாலை சீரமைப்பு கவனிக்கணும். சாலை சீரமைப்பு, குடிநீர் குழாய் சீரமைப்பு, மருத்துவமனை எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலே சில கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. லாங் ப்ராசஸ். எப்படி படால்னு உங்களுக்கு எல்லா துறையும் உடனே வேகமாக செயல்பட்டு NOC கொடுக்கறதா இருக்கட்டும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து கிளியரன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எப்படி இதெல்லாம் வேகமாக நடக்கும்? 4.5 வருடங்கள் தூங்கிவிட்டு திடீர்னு எப்படி இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் இது மட்டும் இல்லை, இன்னும் பல டெண்டர்கள் கிடைக்கும், அதுக்கு நீ அட்வான்ஸாக இறக்கணும். கட்டிங் கமிஷனுக்காக தான் இந்த டெண்டர் கொடுத்துருக்கிறதே. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். குறிப்பாக சென்னை மாநகராட்சி. இப்போ நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்டல் டெண்டரை சொல்கிறீங்க, சென்னை மாநகராட்சி மட்டுமே அது என்ன பண்ணியிருக்குன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 40 டெண்டர் கொடுக்குது. இந்த 10 நாளில் 248 டெண்டர்கள் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் அப்படியே மக்களுக்கு பாலாரும் தேனாரும் ஓட செய்வதற்காகவும், நீ உங்கள் வீட்டு டேப்பை திறந்த உடனே தண்ணியில் தேனே வந்து கொட்டும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை இனிமே வந்து ஒரு சொட்டு தண்ணி தேங்காது, என்ன மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது அப்படிங்கிறது மாதிரி சாலை வடிகால் இதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரியோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை தினமுமோ தண்ணி வரக்கூடிய ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவோ, குண்டும் குழியும் இல்லாத சாலை இந்த மக்களுக்காக, இந்த ஓட்டளித்த மக்களுக்காக நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகலாம் யாராவது அப்படி யோசிச்சான்னா அவனை விட மட சாம்பிராணி, புத்தி கெட்டவன், லூசு, பைத்தியம் எவனும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. ஏன்னா அவ்வளவு நல்லவர்களா இவர்கள் அப்படிங்கிறத மக்களுக்கே புரியும். ஆகவே 400-385 டெண்டர், 16,000 கோடிக்கு மேலே உள்ள மதிப்புள்ள டெண்டர்களை அவங்க விடுறாங்க. இப்போ இதோட சேர்த்து நீங்கள் இன்னொன்னையும் ஒரு சேர்க்கணும். என்னன்னா, இப்போ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சங்கம் இருக்கு, அந்த சொசைட்டி, அவங்க இப்போ அவசரமாக 17 இடங்கள்ல ஏலம் அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் எலெக்ஷன் முடியறதுல கட்டன்னு முடிச்சு இருக்கிறத அள்ளிட்டு, அதனால தான் நயினார் நாகேந்திரன் அழகாக சொல்லியிருக்கிறார், கடைசி நேர கல்லா கட்டுதல் அப்படின்னு. வடிவேலு ஒரு காமெடியில் சொன்னா, போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி இன்னும் ஒரு மாதம் தேர்தல் ஆணையம் இன்னும் 15 நாள்ல அறிவிக்குமா 20 நாள்ல அறிவிக்குமான்னு தெரியாது, அடிச்சு கிளப்படா கிடைக்கிறதெல்லாம் பாடுறா அப்படின்னு எடுக்கணுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. இப்போ அதை விட இந்த திராவிட மாடல் அரசு ஒரு சூப்பராக ஒரு ஜியோ போட்டிருக்கிறதாக என்னிடம் பேட்டி கொடுக்கும் பொழுது அறப்போர் இயக்கத்துடைய ஜெயராமன் ஒன்று சொன்னார். சாதாரணமாக ஒரு ரோடு போடும் பொழுது அந்த ரோடுங்கிறது 15 வருடங்களுக்கு தாக்கு பிடிக்கிறது மாதிரி ரோடு போடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான நாம்ஸாக இருந்தது. ஆனால் இப்போ இவங்க திமுக அரசு வந்தவுடனே 5 வருஷம் அப்படிங்கிறத ஒரு இதாக கொண்டு வந்துட்டு, அந்த 5 வருஷத்துக்குள்ளார ஏதாவது ஒன்று அந்த ரோடு முழுசாக டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை டேமேஜ் ஆகணுங்கிறது மாதிரியே ரோடு போட்டிருக்கலாம், இல்லை அந்த ரோடு நல்லாவே இருந்தால் கூட இன்னொரு தடவை அது மேலேயே ஒரு ரோடு போடுறது, அதுக்காக பணத்தை ஒதுக்குகிறது அப்படிங்கிற அளவுக்கு புதுசாக அந்த அரசாணையே மாற்றிருக்காங்க ஜிஓவை அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். அதை விட அந்த அறப்போர் இயக்கம் ஃப்ளாக் பண்ணது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மினி போர்ட் அண்ட் ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து அவங்களும் இந்த எலெக்ஷனுக்காக தான், அந்த தேர்தலுக்காக தான் எல்லாம், அதாவது 27வது வருடம் 27-28 அப்போ வந்து பட்ஜெட்டிங்கில் ஒதுக்கி இந்தந்த திட்டங்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்தில் அந்த பட்ஜெட்டை வச்சு இங்கே திட்டங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதுதான் வந்து பட்ஜெட்டிங் புரோட்டோகால். அதையெல்லாம் மீறி 2,000 கோடிக்கு இந்த மினி போர்ட் அண்ட்
நெடுஞ்சாலைத்துறை வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணுது 2000 கோடிக்கு. இது எதுக்குன்னா எலெக்ஷனுக்காக தான். அந்த டெண்டர் எவன் வாங்குறானோ அவன்கிட்டேருந்து கமிஷன் வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிறது. ஏன் எப்போ பார்த்தாலும் கமிஷன் சும்மா திமுகங்கிறதுனால சொல்லிட்டு போகாதே அப்படின்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. நம்ம ஸ்ரீடிவிலேயே கூட பேசியிருக்கிறோம். ECR ரோடு ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும். KNRனு ஒரு கம்பெனிக்கு சேங்ஷன் பண்ணாங்க. ஆக்சுவலி L1 இருந்தது மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு கம்பெனி, திலீப்கான ஏதோ ஒரு கம்பெனி. அவங்க தான் வந்து கேஸ் போட்டது ஹைகோர்ட்டில். L1 நாங்கள் தாங்க. ஆனால் எங்களை விட 600 கோடி அதிகமாக கோட் பண்ண கம்பெனிக்கு டெண்டர் இவங்க கொடுத்துருக்காங்க, L2 கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப மோசம் என்னன்னா, அந்த L2 கொடுத்த கம்பெனி நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நஹாய், அவங்களால பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட கம்பெனி. ஏன்னா அவங்க சரியா சர்வீஸ் பண்ணலை. ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு ரோடு போட்டாங்கன்னா அவங்களுக்கு இத்தனை வருடம் வந்து அதில் எந்த ஒரு தவறு நடந்தாலும், அதில் குண்டுங்குழி ஏதாவது ஆச்சுன்னா, சேதமானால் அதை வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் அவங்க பண்ணணும். இது போன்ற சில ப்ராஜெக்டில் அவங்க சரியாக செய்யலை அப்படிங்கிறதுக்காக நஹாய் அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த பிளாக் லிஸ்ட் பண்ண கம்பெனிக்கு L2 அதுவும் எங்களை விட அதிகமாக கோட் பண்ண அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாதிட்ட உடனே அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஏன்னு புரியுதா? ஒரு இடத்துல கதவை சாத்திட்டா இன்னொரு இடத்துல ஆண்டவன் கதவை திறப்பான் அப்படிங்கிறத இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டு, தப்பா புரிஞ்சுக்கிட்டு, கோர்ட்டு நீ ஒரு இடத்துல எங்களுக்கு வர கமிஷனுக்கு கை வச்சிட்டியா, எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியாக இருக்கட்டும், எங்க துறை சார்ந்த அந்த அந்த துறையில் இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்கள் அவர்களாகவே எடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் கமிஷன் வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளவு டெண்டர் கொடுக்குறோம், இப்போ பாருடி கொடுத்தோம் பாரு 4000 டெண்டரை அப்படிங்கிறது மாதிரி இவங்க வந்து அப்படியே சவால் விட்டுருக்காங்க. யார்? ஹைகோர்ட்டுக்கு. நீ ஒரே ஒரு டெண்டரை கேன்சல் பண்ண பாருங்க அப்படின்னு. எல்லாம் தேர்தலுக்காக தான். அதில் வரக்கூடிய கமிஷனை வச்சு தான் ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எல்லாம் வர அமௌண்ட்டை வச்சு எவ்வளவு கொடுக்கலாங்கிறது இதை பிரித்து கொண்டு தான் மக்களுக்கு கொடுக்க போறாங்க. அதை வைத்து தான் மக்களை விலை பேச போகிறார்கள் ஓட்டுக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இதையெல்லாம் புரிந்து நம்மளிடமிருந்து திருடப்பட்ட பணத்தை தான் நமக்கு வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தேர்தல் நேரத்தில் அந்த வாக்காளர்கள் புரிந்து கொண்டால் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்க தெளிவடைவார். சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் வந்து முற்போக்குவாதிகள்லாம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தார். திருமாவளவன் பேசும்போது என்ன நினைச்சு பேசினாருன்னு தெரியல. தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சாதி மறுப்பு கல்யாணம் தான் பண்ணாரு, அதனால அவருக்கு வந்து பெரிய எதிர்ப்பு இருந்தது, அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 பேரை போட்டு தள்ளியிருக்காரு அதனால அப்படின்னு ஒரு மேடையில பொங்கி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஈழ சொந்தங்கள்லாம், உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கதற விட்டுட்டாங்க போல இருக்கு. அவரை தேர்தல் நேரமா வேற இருக்கு, நம்ம வந்து பகையை சம்பாதிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அப்பாலஜி லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கதையா சொல்லிட்டு, நான் வந்து அந்த எண்ணத்துல சொல்லல, அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் அப்படி சொல்லலைன்னு அவர் சொல்லல, நான் பேசுனதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. இந்த அப்பாலஜி லெட்டரை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, எலெக்ஷன் வருது, தமிழீழ அந்த ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அங்கே இலங்கையில் வாழ் தமிழர்கள்ட்ட டிசைனாக மன்னிப்பு கேட்குறாருங்கிறது தான் நம்முடைய விஷயம். நான் என்னிடம் தவிர அவர் வேறு யாரிடம் இதை சொல்லியிருக்க முடியும்? அந்த அதில் ஒரு விஷயம் நான் ரொம்ப கூர்ந்து அதை படித்தேன். ஏன்னா அதுலேயே எவ்வளவு உட்டாலக்கடி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பண்ணோம். இவரை வந்து பார்த்து பேசினா முள்ளி வைக்கல் அந்த பக்கத்தில் போகும் பொழுது, இவர்கிட்ட வந்து பேசும் பொழுது, தமிழ்நாட்டில் கூட ஜாதி வன்மம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதுவும் நான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன், அந்த திண்ணியமில் நடந்த விஷயம் வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஜாதி கொடுமையை பற்றி, அதுவும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஜாதி கொடுமை பற்றி அவ்வளவு தெரிந்து வைத்திருந்தார் பிரபாகரன் அப்படின்னு. இப்போ நம்முடைய விஷயம் என்னென்னா, திண்ணியம்ங்கிறதுனால உடனே அதை நான் கூர்ந்து 1க்கு 2 தடவை அதை படித்தேன். ஏன்னா நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அது தொடங்கிய பாலகௌதமன் அவர்கள் அவர் பண்ண ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரியே இந்த திண்ணியம் அந்த விஷயமா. இது எப்படின்னா, நான் சொல்கிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலே அவர் அதை பண்ணிட்டார்.
திண்ணியம்ங்கிறது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனுக்கு வந்து, இப்போ நீங்கள் வேங்கை வயல் நடந்ததுக்கும் அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. வேங்கை வயலில் அந்த தெருவில் இருக்கிறவனே குடிடா அப்படின்னு அந்த குடிநீர் இதில் சிரிச்சிட்டான் அப்படின்னு வந்து யாரும் ஒன்று கோபமாக பேசுகிறாதீங்க. எதுக்குன்னா இப்படி ஒன்று நடந்துருச்சு, அந்த ஊர் மக்களே குடிக்கிறதுக்கு. அதை எதிர்த்து யார் கேட்கணுமா? ஏன்னா இப்போ இந்த பேசுகிறாருல அவர் தானே அதை கேட்டு சண்டை போட்டிருக்கணும். அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு, அந்த ஒரு விஷயம் வச்சியே நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணுமா, ஏன் நீங்கள் எங்களுக்காக போராட மாட்டீங்களா அப்படின்லாம் கோபமாக கேட்டார். அதனால தான் இவர் அந்த பக்கத்தில் இருக்கிறாருங்கிறதுக்காக நான் நக்கலாக சிரிக்கிறேன். அது மாதிரி மலம் கடந்ததற்காக இந்த சங்கி எப்படி சிரிக்கிறான் பார் அப்படின்னு இதையும் கட்டி ஒட்டி அவனாவது போடுவான். அதுக்காக சொல்கிறேன். இந்த வேங்கை வயலுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதை வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த அது மிக கொடூரம். இளைஞன் வாயில வந்து மலத்தை திணிக்கும் அந்த டாக்குமெண்ட். சரி, இது யாரு செஞ்சிருக்கிறா அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் தான் செஞ்சிருக்கிறான். இப்போ இவங்க உடனே வசதியான சொல்லுவாங்க, மதம் மாறிவிட்டால் அந்த ஜாதிய வன்மம் குறைந்து விடுமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு மதம் மாறின? மதம் இங்கே வந்து இந்த ஜாதிய அழுக்கெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு போறது தான் மாற்று, இன்னொரு மதத்துக்கு மதம் மாறி போறேங்கிறது. அந்த மதம் மாறின பிறகும் அந்த பட்டியல் சமூகத்தவனை வந்து நீ வந்து வன்மத்தோடு பார்க்கறன்னா இது எப்படி, இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படின்னா செஞ்சது யாருங்கிறத நீ சொல்லணும். இல்லை திண்ணியம் இவங்க அதை வெளியில பேசுறதே என்னன்னா, யார் செஞ்சா, அவன் பேர் என்ன, அவன் என்ன மதம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஏதாவது ஒரு பிரச்சனை, அவன் வந்து காவி ட்ரெஸ் போட்டுக்கலாம், அவன் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவன் இப்போ 110 ரூபாய்க்கு ஒரு காவி வேட்டி கிடைக்குது, அது காதியில் கிடைக்குது, மற்ற வெளியில கூட போய் விற்கிறாங்க. அதை எடுத்து ஒருத்தவன் மாட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு போய் ஏதாவது ஒருத்தவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க, சங்கி செய்த வேலையை பார்த்தீர்களா அப்படின்னு தம்புனையில் போடுவான். ஏன்னா அவனுக்கு காவி ட்ரெஸ் கட்டினாலே அவன் சங்கிதான். அது அதே மாதிரி இந்துத்துவ அமைப்பினர் பாருங்கள்மா, ஆர்எஸ்எஸ்க்கும் அவனுக்கும் ஒரு ஞான பிராப்தம் கூட இருந்திருக்காது, அவன் அது மாதிரி சொல்லுவான். இப்படி இந்த திண்ணியத்துல செஞ்சது யாரு, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனு சொல்லாம திண்ணிய சம்பவம் அப்படிங்கிறது, திண்ணியம்ல நடந்த ஒரு சம்பவம் மிக கொடூரம், ஜாதிய வன்மம் அப்படின்னா யார் செஞ்சான்னு சொல்லு. இதை பிரபாகரன் வந்து கண்டிச்சாரு அப்படின்னு இவர் இதெல்லாம் சொல்லிட்டு, இப்போ என்ன அவருக்கு பயம்னா, கொஞ்ச நாள்களாக இவர் இந்த பெரியார் அமைப்புக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு சீமான் அந்த நாம் தமிழரை வந்து உளுந்து புராண்டுகிட்டு இருக்காரு. தமிழ் தேசியம், இப்போ நான் சொன்ன தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கணும், சீமான் சொல்ற தமிழ் தேசியங்கிறது வேற அப்படிங்கிறத இவரை பிரகடனப்படுத்துறதுக்காக என்னென்னமோ வளர்றாரு. அப்படி ஆவேசமாக வளரும் பொழுதுதான் தலைவன் வந்து மாற்றி அடிச்சிட்டாரு. அதாவது என்னன்னா, லவ் பண்ணாங்கிறதுக்காகவே இது வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. தலைவர் அப்படியா, அவரே வந்து மற்றொரு சாதியை சார்ந்த மதிவதனையும் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க அப்பா கூட பிரபாகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை, காரணம் இவர் வேறு சாதியை சார்ந்தவர் என்பதனால, அப்படி இப்படின்லாம் ஒரு அதை வந்து என்னிடமே அவர் பகிர்ந்து கொண்டார், மட்டும்தான் பகிர்ந்து கொண்டார், என்னை தவிர அது வேறு யாரிடம் அவர் சொல்லி இருப்பார். அதாவது அவரே டிஸ்கிளைமர் போட்டுடுறாரு, இது குறித்து வேறு கிளைகள் இல்லைன்னு சொல்றது மாதிரி இது குறித்து அவர் வேறு யாரிடமும் சொல்லி இருக்க மாட்டார், கிளம்பி வந்து இந்த கடையை இதோட நான் முடிச்சுக்கிறேன், இது எனக்கு மட்டும்தான் அவர் சொன்னாரு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இப்போ தெரிஞ்சு, இப்போ சீமான் எப்படி சொல்றாரு, ஆமைக்கறி, அந்த கறி ஸ்டஃப் பண்ண இட்லி, இதெல்லாம் அவருக்கு மட்டுமே. திடீர்னு எனக்கே பல நேரங்கள் ஆச்சரியம் இருக்கும். பிரபாகரன் அப்படின்னால 2 கையிலையும் வச்சு துப்பாக்கி வச்சு மிஷின் கன்னை வச்சு சுடுவாரு, அவர் அந்த அளவுக்கு பயிற்சி பெற்று இருக்கிறாரு. அதே போல துப்பாக்கி சுடுவதற்கு பலருக்கு குறிப்பாத்து சுடுவதற்கு ஒரு, அதாவது ஒரு பெரிய அளவு ட்ரெயின் ஆன சாதாரணமா ஒரு இளைஞனா இருந்து திடீர்னு ஒரு தீவிரவாத அமைப்பா தொடங்கி தலைமை ஆனா ஒரே நேரத்துல 2 மிஷின் கன்னையும் வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த சீமான்லாம் தொடர்ச்சியாக பேச பிறகுதான் அவர் உண்மையிலேயே அது மெஸ்ஸு மாமாவா, அவர் மெஸ்ஸுக்கு ஏதாவது கடை நடத்தினாரா. ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் இவர் வந்து ஆமக்கறி போட்டாரு, ஸ்டஃப் பண்ண கறி வச்ச இது பண்ணாரு, அந்த தொக்கு சூப்பரா இருக்கும், மான் தொக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத ஒரு டவுட் வந்துருக்கு. ஆனாலும் நம்ம இப்போது வரைக்கும் மிகச்சிறந்த போராளி பிரபாகரன் அப்படிங்கிறது தான். ஒரு ஆயுதம் ஏந்தி போராடினா அவருக்கு அதற்கு வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் நமக்கு இன்னொன்று இருக்கு, நம்மளுடைய பிரதமரை கொலை செய்த ஒரு அமைப்புடைய தலைவராக இருந்தார், அதுலேயும் நமக்கு மாற்றுக்கிறது. இது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ திருமாவளவன் இந்த உருட்டு ஈழத்தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. இப்போ இது வரைக்கும் சனாதனத்தை ஒழிப்போ மற்ற விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது
இவர் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீங்க, தவறாக நான் சொன்னதை புரிந்து கொண்டீங்க, அதனால நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அடி அந்த அளவுக்கு விழுந்திருக்கு. அதனால தான் இந்துக்களும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ எலெக்ஷன் வருது, அவர் இவ்வளவு நாள் இழித்தும் பழித்தும் பேசியிருக்கார், கடவுள்லாம் பேசியிருக்காரு, இந்துக்களை பேசியிருக்காரு. சிதம்பரம் கோயிலுக்கு வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு வாரமாக அவர் பண்ணுற அட்டன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே கும்பாபிஷேகம். அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா பாருங்களேன், இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. அப்படி ஒரே ஒரு இடத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடந்த உடனே நான் இப்ப பாக்குறேன், கடந்த ஒரு வாரமா அவருடைய ஐட்டினரி பாக்குறோம். சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவு செய்யக்கூடிய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பத்துல ஏறி இன்னும் இந்த கலசத்துல இருந்து பரிவர்த்தனை கும்பாபிஷேகம் பண்றாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அண்ணன் ஓமாம்புலியூர் ஜெயராமன் சொல்லுவார் இல்லையா, அவங்க ஒரு பக்கத்துல இருந்த ஒரு பட்டியல் சமூகம் அதிகமாக வசிக்கக்கூடியது, அவங்களே கட்டி வச்சிருக்கிற ஒரு கோயில். அந்த கோயில் கட்டுவதற்கு ஜோஹோ, ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. எஸ் குருமூர்த்தி, ஸ்ரீதர் வேம்பு மற்றும் ஏற்கனவே அந்த பக்கத்தில் ஒரு தடவை விசிட் போயிட்டு வந்தாங்க, காஞ்சி பெரியவங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஆஹா, காலனிக்குள்ளார இவர்கள் வரமாட்டார்கள், இவர்கள் நம்மளை சேரி என்று சொன்னார்கள், காலனி என்று தனியாக பிரித்தார்கள், இப்படிலாம் சொன்னா. ஆஹா, அந்த இடத்துல இருந்து காஞ்சி மடத்துல இருந்து உள்ள வராங்க, ஸ்ரீதர் வேம்பு உள்ள வராரு, எஸ் குருமூர்த்தி வராரு, சங் பரிவார்கள் உள்ளே வருகிறதே ஐயவோ அப்படின்னு போடு, பிளான போடு. அங்க காது குத்து கல்யாணத்துக்கெல்லாம் போறது எல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு வச்சுப்போம், இப்ப கோயில் கும்பாபிஷேகம் போ அப்படின்னு இப்போ போற ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா இவங்க எப்படிப்பட்ட வேஷதாரிகளாக இருக்கிறார்கள். இதுக்கு முன்னால இதற்காகவே நான் தான் உதயநீதிக்கு முன்னால நான் தான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னவன் அப்படின்னு மாறுதட்டினவர் இப்ப கோயில் கோயிலாக கும்பாபிஷேகம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ இவர் இப்பொழுது ஈழத்தமிழர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, அந்த அளவுக்கு ஓத கொடுத்துருக்குறாங்க. சமீபத்தில் தான் இன்னொரு சர்ச்சையை அவர் கிளப்பினார் பார்த்தோம். ராஜராஜன் அவர்லாம் ஒரு பெரியார் இல்லை, அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டதே இல்லை, அவர்கள் எப்பொழுதுமே பட்டியல் சமூகத்தினை சுரண்டி பிழைத்தவர்கள் அப்படின்னு. இப்போ அதே இதில் இருந்தவர் நான் கரைவேட்டி கட்டிக்கிட்டே சாகித்ய அகாடமி விருது வாங்கியவன் அப்படின்ற இமயம்னு ஒரு ஆளு, ஒரு லூசு, அந்த ஆள் பேசும்பொழுது என்ன சொல்றான்னா, ராஜராஜன் எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தான், அவனாக பள்ளி எல்லாம் திறந்தான், பல தடவை சொல்லியாச்சு. பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆவணத்திலேயே இங்கே படிப்பு சதவீதம் எப்படி இருந்தது, யாரெல்லாம் இப்போ வள்ளுவன்கிற ஒரு சமூகமே அஸ்ட்ராலஜி இதெல்லாம் தெரிஞ்சவங்கிறப்ப அந்த வானவியல் சாஸ்திரங்கள்லாம் தெரியாமல் அவன் அஸ்ட்ராலஜி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அந்த சமுதாயங்கிறது யார்? இப்போ திருவள்ளுவர் யார்? வள்ளுவர் சமுதாயம். அப்படிலாம் இருக்கும் பொழுது அடிச்சு விடுறது அவன் அதாவது என்னன்னா, நீங்க யாரை ஒரு ஐக்கானாக இப்போ இவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க ராஜராஜன், அதுவும் மத்திய அரசு ராஜேந்திர சோழனையும் ராஜராஜனையும் கொண்டாடு, அப்படின்னா அவன் மோசமானவன். தஞ்சாவூர் பெரிய கோயில்லாம் ஒரு பெரிய இதே இல்லைன்ட்டார் யாரு, இந்த இமயம். ஆனால் அவருக்கு பேர் என்ன? இமயம் சாகித்ய அகாடமி. இது மாதிரியான தற்குறிகளுக்கு, திராவிட தற்குறிகளுக்கெல்லாம் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்களே, அப்போனா இப்போ நமக்கு டவுட் வருது, சாகித்ய அகாடமியோடைய அளவீடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ சோதர்மன் போன்றவர்கள்லாம் வாங்கியிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம், தி ஜானகிராமன் வாங்கியிருக்காருங்கிறது பல உண்மையான இலக்கியவாதிகள் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி தற்குறிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறப்ப தான் பார்த்தோம். அதனால நீங்கள் யாரெல்லாம் நம்ம ஐக்கான், காமராஜர் ஒரு ஐக்கானா, அவர் அசிங்கமாக பேசு ஆராஜா பேசுறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ராஜராஜ சோழன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா. இப்போ தமிழ் தேசியம் சொல்லக்கூடியவர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொண்டாடுகிறதா, அந்த ஆளை பற்றியும் பேசு. அது ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்மளை பற்றி யாராவது பேசட்டும். இப்போ சீமானை பற்றி அவங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆட்கள் விமர்சிக்கிறத விட என்னையும் விமர்சிங்க, அதன் மூலமாக நான் விளக்கம் சொல்லி என்னை பற்றின விஷயங்கள் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அந்த டிசார்டர்ல திருமாவளவன் சேர்ந்து விட்டார் அப்படிங்கிறது அந்த செய்தி காட்டு. நிறைவு செய்தியாக வங்கதேசத்துல தேர்தல் நடந்திருக்கு. பிரதமராக தாரிக் ரஹ்மான் விரைவில் பதவியேற்க இருக்கிறார் அப்படின்னு செய்திகள்லாம் வருகிறது. தேர்தல் நடந்திருக்கணும் நம்ம பார்க்குறோம். முகமது யூனுஸ் இருந்தாரு, ஷேக் ஹசீனா விரட்டி விட்டுட்டு முகமது யூனுஸ் இடைக்கால பிரதமராக இருந்தாரு. சரி, ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தப்படும், பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் உலக நாடுகள் எல்லாம் எதிர்பார்த்தது. அப்படிதான் நடந்ததா அப்படிங்கிறது தெரியல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்ற பிஎன்பி அந்த கட்சி
கலிதா ஜியா தலைமையிலான அந்த கட்சி, அவங்களுடைய மகன் தாரிக் ரஹ்மான் அவர் தான் பிரதமராக போகிறார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலே எவ்வளவு வித்தியாசமாக நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தேர்தல் வருவதற்கு காரணமான மாணவர்களுடைய நிலைமை இப்போ என்ன அப்படிங்கிறதும் தெரியல. நான் மாணவர் சார்பாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவரையே சோழியை முடிச்சாச்சு. அது யார் முடிச்சாங்கங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இவங்க நைஸாக இப்போ இந்தியாவில் தேங்கி இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவங்களுடைய கட்சியும் ஷேக் ஹசீனா மீது கூட்டது. அந்த கவர்மெண்ட்டே என்ன சொல்லிடுச்சு, நீதிமன்றத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தடை, இப்பொழுதைக்கு எலெக்ஷனில் அவங்க நிற்கவே முடியாதுன்னு. ஏற்கனவே இந்த பிஎன்பியோடு கூட்டணியில் இருந்தவங்க தான் ஜமாத்தே இஸ்லாமி. இப்போ நம்ம 2 பேரும் கூட்டணி தான், நம்ம 2 பேருமே பிரிஞ்சுக்கிட்டு நீ ஆளுங்கட்சி நீ எதிர்கட்சிங்கிறது ஒரு செட்டப் தேர்தல் தான் நடந்தது. சரி, இதில் என் ரிசல்ட்டுன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு, அதாவது அமைப்பாக அடிப்படைவாத அமைப்புகள் மூலமாக இந்துக்களுக்கு அங்கே பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ ஏற்கனவே அவங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுதான் இப்போ ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறப்ப நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பு எந்த வகையில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நான் பிரதமர் நரேந்திர மோடி தாரிக் ரஹ்மானுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இப்போ சில விஷயங்கள் அது பயங்கராத கட்சி, ஆனாலும் மக்கள் தேர்ந்தெடுக்காங்கன்னா அதை நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நீ அந்த கவர்மெண்ட்டை நீங்கள் ஏற்று தான் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டையும் ஆப்கானில் நம்ம ஏற்றுட்டோம், நான் உறவு வச்சுருந்தோம், ராஜ்ய ரீதியாக உறவு. இப்போ அந்த உறவை தூக்கி ஆயுதத்தின் மூலமாக தூக்கி எறிந்து விட்டு இப்பொழுது தாலிபான் அரசு இருக்கிறது. அவர்களோடு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி, இப்போ அந்த கண்ட்ரின்னு அதுவும் ஒரு நாடுன்னு அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதோட நீங்கள் உறவுணும் வேற யார்கிட்ட பேசுவீங்க? உங்க யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே. இந்த புரிதல் நமக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த வகையான அழுத்தத்தை இப்பொழுது வரக்கூடிய அரசுக்கு கொடுக்க போகிறீர்கள், உங்களுடைய எம்பசி மூலம் எத்தனை அழுத்தத்தை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஜென்சிக்கல் போராட்டம் அப்படி இப்படின்னு பல இடங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த எண்ட் ரிசல்ட் எப்படி அடிப்படைவாதிகளும் அதை அரசியல்வாதிகள், அடிப்படைவாத அரசியல்வாதிகள் எப்படி அவங்களுடைய போராட்டத்தின் மூலம் இவர்கள் பலனடைகிறார்கள் அப்படிங்கிற. அதனால தான் இந்தியாவில் மட்டும் இது நடக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ராகுல் கூப்பிடுறாரு, வா ஜென்சியா வா, ஏ சிறுத்தையே வா வெளியே வா அப்படின்னு பாரதிதாசன் கூப்பிட்டது மாதிரி இவர் ஜென்சியே வெளியே வா, வெளியே வா வெளியே வாங்கிறாரு. எவ்வளோ வெளியே வர மாட்டான், அவன் பஜனுக்கு போகிறான், அவன் ஏதோ பெரிய பெரிய டேலண்ட்டை அவனுடைய டேலண்ட்டை இருக்கான், ஸ்டார்ட் அப் அவன் ஆரம்பிக்கிறான், அவனுடைய வித்தையை அவன் காட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நீ வா போராட வாங்கினா ஒரு பயிலும் வர மாட்டேங்கிறான். இப்போ நேற்று இந்த போராட்டங்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது, இந்த செய்திக்கு சம்மந்தம் இல்லைனால. இப்போ நரவானே இந்த புத்தகம் அந்த உண்மையை நான் கேட்டுட்டேன், பாராளுமன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் பயந்து ஒடிஞ்சிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி, வெளியிலே வர்றதில்லை அவர் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை. ஆனால் ராஜ்யசபாவில் அவர் இருந்தார், இவர் ரெக்கர் பாய் மாதிரி வெளியில் நின்றுக்கிட்டு இந்த காலேஜில் ஒரு சீனியர் அவன் ஆயிடுறான். அவன் சீனியர் ஆயிடுறான் மீன்ஸ் அவன் படித்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணி ஆகணுங்கிறது இல்லையா. அவன் ஒவ்வொரு அட்டம்ப்ட் அடித்தாலும் சரி, நிறைய பேப்பர் இப்போ இது வச்சுருந்தாலும் ஃபெயில் ஆகி வச்சுருந்தா அரியர் வச்சுருந்தா கூட அவன் இனியாவது செகண்ட் இயருக்கு போயிடுவான். அந்த செகண்ட் இயர் போனவொடனே இந்த ஃபஸ்ட் இயர் ஜாயினிங் வர்றது, அதுவும் அது கோயடு காலேஜாக இருக்குன்னு வச்சுங்க. பொண்ணுங்க இந்த ஃபிகர் வருதுன்னு வச்சுக்கிறேன், அங்கேருந்து வர்றதா அப்படி அப்படின்னு பட்டு அப்படியே ரெக்கர் ஏன்னா இவர் சீனியரில் இவர் அப்படின்னுக்கிட்டு அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் அவர் சின்சியராக உட்காந்துருக்காரு. யார்? பிரதமர். யார் எம்பி என்ன பேசுகிறாங்க, என்ன எதிர்கட்சியிலையும் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய, அப்பொழுது எதிர்கட்சியில் சீனியர்லாம் இருக்காங்களே, கார்கேலாம் இருக்காரு, இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் அவர் கேட்டுட்ருக்காரு, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆள் ஒரு 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 க்ரீன் கலர் டிஷர்ட், ரவுண்ட் நெக்கு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டு, ஒரு வித்தியாசமான ஒரு பேண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு ரக்கர் பாய் மாதிரி நின்றுட்டு அப்படின்னு ஒரு சைட் அடிக்கிறதுக்கு ரோட்டில் வெளியில் காலேஜ் வாசலில் நிற்கிறவங்க மாதிரி நிற்கிறாரு. இந்த பாராளுமன்றத்தோட எதிர்கட்சி தலைவரை விமர்சிக்கிறீங்க.
இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று டிஎம்சியில் நம்மளும் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். டிஎம்சியோடைய ஒரு தாத்தா அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பி கிட்ட அவர் நல்ல விதமாக தான் பேசியிருப்பார், ரொம்ப கன்சர்னாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அங்கே நடந்த சூழல்கள் வந்து இவர் என்ன பேசுனா, யோ தாத்தா போயா வெளியில் போயா அப்படிங்குது சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கானான்னு என்ன சொல்லுதுன்னு தெரில. பக்கத்தில் இருக்கிற பெண் எம்பியும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்குது. இது வெக்கப்படுது. அவரு என்னம்மா நீ இப்படியெல்லாம், அதாவது நம்ம அதை மைமிங்கில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் நடக்குது. அங்கே ஒருத்தன் வந்து கரடியாக கத்திட்டு இருக்கான் ஆவேசமாக. யாருன்னா இந்த பீம் ஆர்மின்னு திடீர்னு இறங்கி ஏதாவது சண்டையெல்லாம் போடுவான். அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு வன்முறையில் இறங்கக்கூடிய இந்த பீம் ஆர்மின்னு அவன் சந்திரசேகர் ஆசாத்னு வேறு தான் பேரை பாருங்க. பீம் ஆர்மி பேர் வச்சிருக்க சந்திரசேகர் ஆசாத். இது மாதிரி கிறுக்க பேரு இந்த உலகத்தில் உண்டு. அவன் உட்காந்து தொண்டக்கிளியே கத்திட்டு இருக்கான். தலைவன் இங்கே ஜாலியாக நான் அதுதான் யாரோ கேப்ஷன் போட்டுங்க, இன்னும் 2 நாள் இருக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால தாத்தா வந்து சொல்லி விட்றாரு அப்படின்னு. வங்கதேச தேர்தலுக்கும் இருக்கேன் அப்படின்னா அங்கே அப்படி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே இந்துக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கப்படுது. ஆனால் ஒரு விஷயத்த முதல்ல இந்த வங்கதேச விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் நம்மளுடைய மோகன் பகவத் ஒன்று சொல்லியிருக்கார், நினைத்தால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து உலக நாடுகளுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பலான். பாருங்கள், இஸ்ரேல் அடிக்குது, காசாவில் உள்ள பூந்து அடிக்குது. ஆனாலும் உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக சேவ் காசா அப்படின்னு பேசுகிறான். ஆனால் இங்கே கண்ணுக்கு நேராக தெரியுது இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் யூஎன் ஒன்றும் பேச மாட்டேங்குது. அந்த இடத்துல பெரிய டென்ட் போட்டு உட்காந்துருக்கான் அமெரிக்கா. அவன் ஒன்றுமே கேட்டால் வந்து மனித உரிமைகளுக்கு அவன் தான் அத்தாரிட்டி மாதிரி பேசுவான். அவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான். ஆகவே அந்த இந்துக்கள் இப்போ பேசுனா அவங்க இனிமேல் சிறைப்படுத்தப்படுவார்களா, என்ன கொடுமைக்கு ஆளாவார்கள் தெரியும். ஆனால் அட்லீஸ்ட் அவர்களுக்காக இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இந்த அரசையும் வலியுறுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. ஏன்னா இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேக் இருக்கு உலக நாடுகளில், இந்தியாவுடைய வார்த்தையை கேட்க. ஆனால் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்னும் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சேஃப்டி, அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அதற்கு இந்தியா குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தல்னால இன்னும் பெரிய மாற்றம் அங்கு வந்து நாளைக்கே செழிப்பு வந்துட போதா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் நமக்கு வந்து ட்ரேடு டீல் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் பண்ணியிருக்காங்க. 0% நமக்கு டெக்ஸ்டைல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதனால் நாம் அங்கே ஃப்ளட்டட் மார்க்கெட்டை அங்கே ஃப்ளட் பண்ண போகிறோம். அந்த நேரத்தில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் என்ன வகையில் போக போகுது அப்படிங்கிறது போக தெரியும். ஒரு எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இதே முதல்ல அந்த நாட்டுக்கு நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் போக தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்க்கை, அந்த அரசு வந்து இந்துக்களுடைய மனித உரிமை, அவங்க மீதான அடிப்படைவாத அந்த இஸ்லாமிய அமைப்புகள் தாக்குதல் நடத்தாமல் அதை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டுங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயின், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.